கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத பகுதி எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதில் சொல்லப்படுகிற வசனம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், அந்த காரியமெல்லாம் ஒரு வேளை அது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கலாம், சஞ்சலத்தில் முடிஞ்சிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் முடிஞ்சிருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் முடிஞ்சிருக்கலாம், அதில் எவ்வளோ தோல்வியை கூட இருந்திருக்கலாம், அது வெற்றி இல்லாமல் போயிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனையோடு கூட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு முடிவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவனைகள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளும் நம் பிறந்த முதல் இதுவரைக்கும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பே அவர் என்ன பண்ணுகிறார், நான் உங்களை அறிந்தேன் என்று சொல்கிறார், உங்களை உள்ளங்கையில் வரிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பும், அது சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், ஒருவேளை அது முடியாமல் கூட இருக்கலாம். ஐயோ இது என்னால் முடியல, இது எப்படி ஆகும் அப்படின்னு பல சந்தேகத்தை கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்க ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும், நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது சமாதானத்துக்கு தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவானவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மளை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.